வணக்கம் விசுலிங்கம் கிருபாகரன் அவர்களே. வணக்கம் உதயன். வணக்கம் நேயர்களுக்கு. கிருபாகரன் அவர்களே, உங்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த இலங்கை நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலவரத்தை அல்லது நாடுகளுடைய நிலவரத்தை அவதானித்து வருகிறீர்கள். இப்பொழுது இரண்டாவது முறையாக இந்த தீர்மானம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் உங்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய வரைவு எவ்வளவு தூரம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக சென்ற முறையை விட இந்த முறை கொண்டுவரப்படும் தீர்மானம் பலவிதப்பட்ட வித்தியாசமான விடயங்களை அங்கே அடக்கியுள்ளது. ஆனால் இந்த செவியின் தொடக்கத்திலே நான் ஒன்றை கூறவிருக்கின்றேன். காலப்போக்கிலும் அமெரிக்கா இப்படியான தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் தமிழ் மக்கள் தமிழீழ மக்களை திருப்திப்படுத்தப் போவது அல்ல. காரணம், யானை பசிக்கு சோள பொறியாகத்தான் இந்த தீர்மானங்கள் அமையும். காரணம், நாம் ஒரு தமிழீழ கட்டமைப்பை கண்டவர்கள், ஆயுத பலத்துடன் இருந்தவர்கள், ஒற்றுமையாக இருந்தவர்கள். இப்படியான கட்டத்தில் நாம் இல்லாத கட்டத்தில், இவை இல்லாத கட்டத்தில் அவர்கள் கொண்டு வரும் தீர்மானங்கள் சரியோ புலியோ எம்மிடம் எந்தவித பலமும் இல்லாத கட்டத்தில் மக்களை காப்பதற்காக சில வித்தியாசமான கோணங்களில் வரும் காரணத்தினால் அவை என்னை பொறுத்தவரையில் அது ஒரு நல்ல விடயமாக காணப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் சொன்னது போல இந்த அமெரிக்காவுடைய தீர்மானங்கள் அது கடந்த முறை கூட ஒரு தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்கவில்லை. அதே போன்று இந்த முறை கூட அவ்வாறு இருக்கவில்லை. குறிப்பாக இந்த சுயாதீன விசாரணை இடம்பெற வேண்டும் என்ற விடயம் தொடர்பாக அதிலே குறிப்பிடப்படவில்லை என்பது பலருக்கு மனவருத்தத்தை கொடுத்திருந்தாலும், ஆனால் இலங்கை தொடர்பாக சர்வதேசம் எடுத்து வருகின்ற ஒரு மாறுபட்ட நிலவரத்தினுடைய பிரதிபலிப்பாக இவை பார்க்கின்ற ஒரு கட்டத்திலே இப்பொழுது இந்த முன்வைக்கப்பட்டிருக்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் கூட நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அவ்வாறு நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதனால் என்ன பலாபலன் ஏற்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக சென்ற முறை வந்ததும் நிறைவேற்றப்படாத காரணத்தினால்தான் இந்த சரியாக ஒரு வருடத்தின் பின்னர் அடுத்த தீர்மானம் பல விசேடமான அம்சங்களுடன் இப்பொழுது வெளிவருகின்றது. இந்த தீர்மானமும் சரியான ஒரு அறிக்கை வர வேண்டும் எதிர்காலத்தில், அதே இடத்தில் ஸ்ரீலங்கா அதை மதித்து நடத்த வேண்டும் என்ற வெற்றி இருக்கின்றது, உள்ளடக்கியுள்ளது. ஆனால் எங்கள் யாவருக்கும் தெரிந்தது ஸ்ரீலங்கா நிச்சயமாக இவற்றை செய்யாமல் பொய் சொல்லும் செய்துவிட்டோம். ஆகையால் இப்படியான நிலைமைகள் தொடர வேண்டும். ஸ்ரீலங்கா செய்யாமல் விடுவதனால் பல நன்மைகள் உண்டு. ஆகையால் இவற்றை செய்ய விட்ட பின்னர் இந்த நாடுகள், இதை கொண்ட நாடுகள் என்ன செய்ய போகின்றன, எப்படியாக அவற்றை முன்னெடுக்கப் போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காரணம், இப்படியாகத்தான் வேறு பல நாடுகள் நிலைமைகளும் நகர்த்தப்பட்டது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடப்படாது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இவ்வாறு தலையிடுகின்ற பொழுது அதன் மூலமாக ஒரு மாற்றம் பிரதிபலிக்கப்படும். அது பல நாடுகள் கூட இவ்வாறான விடயங்களிலே அமெரிக்கா செய்கின்ற பொழுது அது இறுதியில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நிலைக்கு இட்டுச் சென்றிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு, அது உண்மைக்கு புறம்பானதாக கூட இருக்கலாம். ஆனால் அவ்வாறான ஒரு நம்பிக்கை பலரிடம் இருக்கிறது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இப்பொழுது சூப்பர் பவர் என்று அந்த காலத்தில் கழித்திருந்தாலும் பல நாடுகளை பற்றி 5 நாடுகள். ஆனா இப்பொழுது சூப்பர் பவர் என்னும் பொழுது நிச்சயமாக உலகில் ஒன்றுதான் உள்ளது, அதுதான் அமெரிக்கா. அமெரிக்கா என்னென்னத்தை இணைத்ததோ அது உலக நாடுகளில் சகலதையும் செய்து முடித்துள்ளது. அதே போல் இப்பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலும் அவர்கள் சில விடயங்களை, முன்பு சரியான மாற்று கருத்துக்களை கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தமது நிலைமைகளை மாற்றி வேறு விடயமாக பார்க்கின்றார்கள். இதற்கு நாம் கொடுத்த நஷ்டங்கள் யாவும் உயிரிழப்புகள் பெரிது. இவற்றை கண்ட பின்னரே ஸ்ரீலங்காவின் அமெரிக்காவின் நிலைமை மாறியுள்ளது. அமெரிக்காவினால் அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள், உங்களுக்கு தெரியும், வல்லவன் வகுத்தது வாய்க்கால் போல் பலம் வாய்ந்தவர்கள், அவர்களால் எதையும் செய்ய முடியும். ஆகையால் அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானங்கள் இறுதியில் சரிவராத கட்டத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அமெரிக்காவினுடைய விடயம் அது பலம் சார்ந்ததாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இலங்கையை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு நியாயபூர்வமாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. எல்லோரும் அரசியல் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. பிராந்தியத்தில் தங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அரசியல் பரிமாணத்தினுடைய ஒரு அல்லது மூலோபாயத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த அமெரிக்காவுடைய நகர்வு என்று சொல்லப்பட்டாலும் கூட தமிழர்களுக்கு உண்மையாக ஒரு தீர்வு கிட்ட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு அமெரிக்காவிடம் இருக்கிறதா? உண்மையில் சொல்லுகின்றேன், நாங்கள் நீங்கள் போட்ட கேள்வியை மற்ற மாதிரி பார்க்கலாம். தமிழர்களுக்கு விரும்பிய, அதாவது சுதந்திரம் அல்லது வெளிவாரியான
சுய நிர்ணயத்தை வழங்குவார்களா இந்த சர்வதேச நாடுகள், அமெரிக்கா உட்பட என்ற கேள்வி இங்கு எழுகின்றது. காரணம், நாம் அதற்காக போராடியவர்கள், அதற்காக வென்றவர்கள், அதை பெற்றவர்கள். இந்த அடிப்படையில் நிச்சயமாக தற்போதைய உலக நடப்பின் ஜியோபாலிடிக்ஸின் படி இப்பொழுது எந்த நாடும் எமது சுதந்திரத்தையோ எமக்கு தமிழீழத்தை பிரித்து தர வேண்டும் என்ற அக்கறையில் இல்லை. எமக்காக ஏதோ உரிமை, சம உரிமையோ அல்லது ஓட்டோனோமியோ பெட்ரலிசத்தையோ எடுத்து தருவதற்கான வேலைகளை செய்கின்றார்கள். நிச்சயமாக அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தீர்வுகளை செய்வார்களே தவிர நாம் எதிர்பார்த்த தமிழீழத்தை தரமாட்டார்கள். அது அதன் பின்னர் எமது கட்டித்தனங்கள் ஸ்காட்லாந்து போல் நாம் எமது விடயங்களை நகர்த்த வேண்டும். ஆனால் ஒரு அடிப்படை தடத்தை இட்டுச் செல்வதற்கான ஒரு நகர்வாக இந்த நாடுகளுடைய பிரதிபலிப்புகள் இருக்கும் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள், அப்படித்தானே? நிச்சயமாக. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அங்கு சுயநிர்ணய உரிமையை பற்றி கதைக்காவிட்டாலும் தமிழ் மக்களுக்கு ரீகன்சிலியேஷன் என்ற அடிப்படையில் அங்கு பல விடயங்களை கதைக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் 13வது திருத்தம் சட்டத்தை பற்றி கதைக்கின்றார்கள். ஆகையால் அங்கு உள்வாரியான ஒரு சுயநிர்ணய உரிமை, சில பேர் சுயநிர்ணய உரிமை அதாவது ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பதும் பொழுது எடுத்து வைத்து வெளிவாரியானதையே மனதில் வைத்திருக்கின்றார்கள். இது தவறு. உலக நடப்பின்படி 2 விதமான ரைட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கின்றது. ஒன்று இன்டர்னல், மற்றது எக்ஸ்டர்னல். ஆகையால் இந்த உலக நாடுகள் நமக்கு இன்டர்னலை தான் எடுத்து தருவார்கள். நிச்சயமாக சில வேளையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்னும் ஒரு வருடத்தில் 10 வருடத்தில் நிலைமைகள் மாறினால் அது கதை வேறு. பின்னர் எமது எதிர்கால சந்ததிகளின் கையில் தான் அவை தங்கியுள்ளது. வாழைப்பழத்தை கொடுப்பார்கள், உரிக்க வேண்டியது தமிழுடைய கடமை. நீங்கள் சொல்வதுதான் சரி. இப்பொழுது நாங்கள் இலங்கை தொடர்பாக பேசுகின்ற பொழுது அதிலே பிராந்திய வல்லரசு இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்த விடயத்திலே இவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு சாதகமாக இருக்கிறது, இவ்வளவு தூரம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, இவ்வளவு தூரம் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் தற்போது இந்த போருக்கு பின்னரான நிலவரங்களை அவதானிக்கின்ற பொழுது கடந்த முறை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் கூட பல போராட்டங்கள் நெருக்குவாரங்களுக்கு மத்தியில் தான் இந்தியாவினுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டது. இப்பொழுது கூட அதே போன்ற கேள்விப்பதர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையில் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு அளவிடுகின்றீர்கள்? உண்மையில் நாம் எமது நிலைப்பாட்டை இந்தியா விட்டு நாங்கள் வேற நாடுகளில் செல்வதனால் இந்த பலனும் பெறாது. காரணம், ஒரு பொழுதும் இந்தியாவை கடந்து யாரும் வந்து நமக்கு உதவி செய்ய போறது அல்ல. முதலாவது விடயம். 2வது, எங்களுக்கு நன்றாக தெரியும். முதலாவது விடயமாக நாம் இதை சொல்லலாம், எமது விடுதலை போராட்டத்தை அளித்தவர்கள் மட்டுமல்ல, எமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கப்படாது என்பதில் இந்தியாவினுடைய மத்திய அரசு வெளிப்பாக இருக்கின்றது. ஆகையால் இந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இறுதியாக இவ்வளவு தெரிந்து கொண்டு கூட தலைவர் பிரபாகரன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு ஒன்றை கூறியிருந்தார். இந்தியாவினுடைய முறிந்த நட்புகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த நட்புகளை எப்படியாக ஏற்படுத்த வேண்டும், எப்படியாக அவர்களை எமக்கேற்ற விதத்தில் மாற்ற வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். காரணம், இந்தியாவினுடைய எதிரி ஸ்ரீலங்காவாக இருந்த பொழுதும் ஸ்ரீலங்கா தமது கட்டித்தனத்தை பாவித்து எம்மை அளித்தார்கள். ஆகையால் இந்த விடயத்தில் நாம் தவறு செய்யாமல் இந்தியாவினுடைய நட்பை பேணி, நட்பை தேடி அதன் மூலமாக எதை நகர்த்த வேண்டும். காரணம், அமெரிக்காவோ பிரித்தானியாவோ கனடாவோ வேறு நாடுகள் அவற்றை கடந்து இங்கு வர மாட்டார்கள். இப்பொழுது தமிழகத்தில் நாங்கள் பல போராட்டங்களை இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதியிலும் சரி, அதுக்கு முன்னரும் சரி, அதுக்கு பின்னரும் சரி பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய உத்வேகம், புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட வகையில் இப்பொழுது மாணவர் போராட்டங்கள் உருவெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு வாரத்தையும் கடந்து இந்த போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம், ஏனைய போராட்டங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. அது மாநிலம் கடந்து இப்பொழுது பல மாநிலங்களுக்கும் பரவியிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் இந்திய மத்திய அரசை பொறுத்தவரையில் ஒரு கணக்கில் எடுக்கப்படுகின்ற விடயம் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்றுகின்ற விடயமாக உங்களால் பார்க்கப்படுகிறது? உண்மையில் மாணவர் எழுச்சி என்பது ஒரு நல்ல விடயம். அது தமிழ்நாடாக இருந்த என்ன, அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடந்ததாக இருந்த என்ன, உலகில் அளவில் மாணவர் எழுச்சி என்பது ஒரு முக்கியமான விடயம். அதற்கு பல பலன்கள் வரும், அதை உலகம் விழிக்கும். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள மாணவர் எழுச்சி என்பது தொடருமா என்பதே ஒரு கேள்விக்குறியாயிருக்கின்றது. காரணம், மத்திய அரசு எவ்வளவு தூரம் எப்படியாக பார்க்க போகின்றது, முடியாமல் இயலாத கட்டத்தில் இதை எப்படியாக கையாளும் என்பது ஒரு கேள்விக்குறி. அடுத்தபடியாக நீங்கள் நிச்சயமாக கர்னல் ஹரியரனுடைய கட்டுரை வாசித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன்.
அவர் அந்த கட்டுரையில் எழுதும் பொழுது சுப்பிரமணிய சுவாமியை பற்றி எழுதும் பொழுது இதை பின்னின்று நடத்துபவர்கள் யார், சுப்பிரமணிய சுவாமியை கொழும்புக்கு அனுப்பியவர் யார், அமெரிக்காவுக்கு அனுப்பியவர் யார், இவற்றை சுப்பிரமணிய சுவாமி எதற்காக செய்கின்றார், இங்கு ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது, இதற்கு எல்லாம் பின்னணி யார் என்று கேட்கின்றார். ஆகையால் இது பற்றி நாங்கள் ஒரு நீண்ட நேரம் பேசலாம். சுருக்கமாக சொல்வதனால் மாணவர்களுக்கு வரவேற்க வேண்டிய விடயம் அது ஒரு நல்ல விடயம், அதனால் பலன்கள் ஏற்படும். மத்திய அரசு இதை எப்படியாக பார்க்கும், எப்படியாக கையாளும் என்பதை காலப்போக்கில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே பல நெருக்கு வாரங்கள் இப்பொழுது மாணவர் பாடசாலைகளுக்கு, அதாவது கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத வகையில் அவர்களுக்கு விடுமுறை எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பல நிகழ்வுகள் அங்கே அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதியிலும் அதற்கு பின்னரும் பல விடயங்களை தமிழ் மக்கள் எதிர்பார்க்காத பல விடயங்களை சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார் என்று பார்த்துக் கொள்ளலாம். அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு தருகின்ற விடயமாக உங்களால் பார்க்கப்படுகிறது. உண்மையில் நான் இந்த பல கட்டுரையில் எழுதியுள்ளேன். ஜெயலலிதா நிச்சயமாக எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசாக வந்துள்ளார். அவருடைய கட்சியினுடைய முதலமைச்சராக தற்பொழுது அவர் கட்சி ரீதியாக முதலமைச்சராக இருக்கின்றார். நாம் யாவரும் அறிந்த உண்மை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழீழத்துக்கு செய்த உதவிகள், பலன்கள் அவரோட தூணாக நின்றதை யாரும் மறக்க முடியாது. ஆகையால் இந்த அடிப்படையில் முழுக்காக ஜெயலலிதா செல்லாவிட்டாலும் ஒரு அளவுக்கு நிச்சயமாக தமிழீழ மக்களுக்கு துணையாகவும் இவர்களுக்கு நிச்சயமாக பக்கபலனாகவும் நின்று பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கச்சதீவு விடயத்தில் மிகவும் கடுமையாக இருக்கின்றார், வேறு விடயங்களிலும் கடுமையாக இருக்கின்றார். ஆகையால் ஜெயலலிதாவினுடைய பங்களிப்பு என்பதை நாம் ஓரளவு நம்பக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது என்பதை தான் நான் கூற முடியும். சரி, இப்பொழுது இன்னொரு விடயத்தையும் கேட்க வேண்டும். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? ஏனென்றால் இப்பொழுது இந்த மாணவர் புரட்சியெல்லாம் நடைபெறுகின்ற சமகாலத்தில் மீண்டும் ஒரு முக்கியமான விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இந்தியா இலங்கைக்கு எதிரான இந்த பிரிவினைக்கு ஆதரவாக வாக்களிக்காவிட்டால் மத்திய அரசில் இருந்து, அமைச்சரவையில் இருந்து விலகுவது மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இருந்தே விலகி விடுவேன் என்று எச்சரித்திருக்கிறார். இது எவ்வளவு தூரம் அவருடைய உண்மையான வாக்குகள்? உதயன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட விதத்தில் கருணாநிதி நல்ல விடயங்களை செய்தால் வரவேற்பேன். ஆனால் அவரை நம்புவது என்பது மிகவும் கடினம். கருணாநிதி தலைவர் டாக்டர் கருணாநிதி நினைச்சிருந்தால் தமிழீழ விடுதலை போராட்டம் இன்றும் தொடர்ந்தும் நடந்திருக்கும். இன்று எமது நிலைமை நிச்சயமாக வேறாக இருந்திருக்கும். ஆகையால் இவரை நம்புவது, இப்பொழுது சந்தர்ப்பவாத அரசியல் கதைக்கிறாரோ என்பது ஒரு கேள்விக்குறி பலரிடம் உள்ளது. ஆகையால் அதை நான் முயற்சிக்க வரவில்லை. அவர் ஒரு நல்ல விடயத்தை செய்தால் வரவேற்கக்கூடிய விடயம் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி கிருபாகரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக் கொண்டமைக்கு நாங்கள் தொடர்ந்தும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளவிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி உதயன், நன்றி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்.